சென்னையில் 3000 புதிய எல்பிஜி ஆட்டோக்களுக்கு தமிழக அரசு பெர்மிட் வழங்கியுள்ளது. இதை முதல்வர் கருணாநிதி வழங்கினார். தமிழகம் முழுவதும் ஆட்டோக்களுக்கு இதுவரை பெர்மிட் வழங்குவதற்கு 80,000 முதல் 1,00,000 ரூபாய் வரையில் கட்டணம் வசூலிக்கப்பட்டு வந்தது. சில நாட்களுக்கு முன்பு ஓபன் பெர்மிட் என்பதன் அடிப்படையில் 375 ரூபாய் மட்டுமே செலுத்தி ஆட்டோவுக்கான பெர்மிட்டை பெறலாம் என்று தமிழக அரசு அறிவித்தது. அதன்படி சென்னையில் மட்டும் எல்பிஜி கேஸ் மூலம் இயங்கும் 3100 ஆட்டோக்களுக்கு பெர்மிட் வழங்கும் நிகழ்ச்சி தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றது. முதல்வர் கருணாநிதி இந்த திட்டத்தை துவக்கி வைத்தார். அரசின் இந்த புதிய திட்டம் மிகவும் பயனுள்ளதாக ஆட்டோ ஓட்டுநர்கள் தெரிவித்தனர். கடந்த 31 வருஷமா வாடகை ஆட்டோ தான் ஓட்டிட்டு இருக்கேன். இப்போ கலைஞர் ஐயா இலவச 375 ரூபா கொடுத்து பர்மிட் ஓப்பன் பர்மிட் கொடுத்ததால நாங்கள் பேங்க் மூலியமா கடன் உதவி பெற்று இன்னும் 3 வருஷத்துலேயே 5 வருஷத்துலேயே இந்த கடன் அடைச்சிருவோம். இவ்வளோ காலமும் ஃபைனான்சர்களுக்கும் வண்டி ஓனர்களுக்கு தான் உழைச்சி கொடுத்துருந்தோம். இன்னும் 3 வருஷம் உழைச்சோம்னா எங்களுக்கு வண்டி சொந்தமாயிடும். கலைஞர் ஐயா திட்டத்துக்கு மிக்க நன்றி. இதனால யூஸ்ஃபுல் என்னன்னா, இதுக்கு முன்னாடி நல்ல சேட்டுங்கள்லாம் வந்து 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபான்னு சொல்லிட்டு பேப்பரே விற்று எல்லாரும் ஒரு வழியாக குட்டிச்சவராக பண்ணிட்டாங்க. அதனால யாருமே வண்டி ஓனராகவே ஆக முடியாமல் அவங்கவுங்க வட்டி கட்டி ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப நொந்து போய் நிறைய பேர் நடுத்தரில் நின்ட்டாங்க. ஓபன் பர்மிட் கொடுத்து இந்த ஒரு சலுகை கொடுத்தது ரொம்ப நன்றி சார். ஏழை எளிய இளைஞர்கள் பயன்பெறும் வகையில் இந்த சேவை துவக்கப்பட்டுள்ளதாக அரசு அறிவித்துள்ளது. இந்த ஆட்டோக்களிலாவது மீட்டர் போட்டு ஓட்டுவதை அரசு கட்டாயமாக்குமா என்பதுதான் கேள்விக்குறியாக உள்ளது.